ஹாய் ஹலோ இன்றைக்கி அரைச்சி விட்ட கோழிக்கறி குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இந்த கறி குழம்பு நமக்கு இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரைஸோடவும் நல்லா இருக்குங்க. அதுக்கு நம்ம 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 துண்டு பட்டை, லவங்கம் 2, ஏலக்காய் 1 வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரியாமல் வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 துண்டு தேங்காய் வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து அதையும் சேர்த்து இதோட நல்லா கருகாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள், மிளகாய்த்தூள் 1 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுச்சு. இப்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளி இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கறி ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன், கோழிக்கறி. அதை நம்ம இதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். மூடி வச்சு எடுத்தோன்னா இப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாங்க. 5 to 8 மினிட்ஸ் விட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட அரைச்சி விட்ட கோழிக்கறி ரெடி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.